Watch full episodes on Jio Hotstar. சின்ன சின்ன ஹியூமன்ஸ் அவங்க இங்கேயும் வந்துட்டாங்க. ஹியூமன்ஸ் இங்கேயும் வந்துட்டாங்க. ஆண்டி, அங்கிள். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். மனுஷங்களை பார்த்ததும் அட பயப்படாதீங்க, நாங்க உங்களோட நண்பர்கள். நாட் பாய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க தான் இவங்களை கூட்டிட்டு வந்தோம். ஏன்னா இவங்க நம்மளோட உலகத்தை பார்த்து அவங்களோட உலகத்தை கிங் ஸ்கேர் க்ரோ கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. ஆனா இவங்க நம்மள மாதிரி ரொம்ப குட்டியா இருக்காங்க. ஆனா இவங்களால எப்படி கிங் ஸ்கேர் க்ரோ தோக்கடிக்க முடியும்? அது ரொம்ப டேஞ்சரஸ். இவங்களுக்கு மேஜிக் தெரியும். அவங்க மேஜிக்கால தான் சின்னதா மாறி இருக்காங்க. இவங்க அவங்க மேஜிக்க வச்சே கிங் ஸ்கேர் க்ரோவை தோக்கடிக்க போறாங்க. ஆனா அது எங்க உலகமே அழியிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்க எல்லாரும் குட்டியா இருக்கீங்க. எங்க ஹியூமன்ஸோட உலகத்தை எப்படி அழிக்க போறீங்க? அதெல்லாம் தெரியாது. ஆனா அது என்னமோ செஞ்சிட்டு இருக்கு. ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால நாங்க பயந்துகிட்டு அந்த சைடு போகாம இருக்கோம். ஆனா எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் எங்க கூட வந்துதான் ஆகணும். எங்களால உங்க கூட வர முடியாது. எங்களோட மஷ்ரூம் ஃபீல்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. நட் பாய், இவங்களை கூட்டிட்டு போய் அதோட மாளிகை எங்க இருக்குன்னு காட்டு. இல்ல இல்ல, நான் அங்க போக மாட்டேன். அங்க ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கு. நட் பாய், புரிஞ்சுக்கோ, இவங்க கிட்ட மேஜிக் இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நட் பாய், உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ பார்த்தல, எங்க கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தூரத்துல இருந்து காட்டு போதும். நீ அதுக்கு மேல வர வேண்டிய அவசியம் இல்ல. நட் பாய், உன் வாழ்த்தன அதிகமாயிடுச்சு. போ, இவங்க கூட முதல்ல ஃப்ரெண்ட் ஆகு. நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே? நட் பாய், பேட் மேனர்ஸ். ஒழுங்கா கை கொடு. ஃப்ரெண்ட்ஸ், ஆனா எங்க ஆபத்தை பார்த்தாலும் நான் அங்க இருந்து உடனே ஓடி போயிடுவேன். என்ன தடுக்க கூடாது. ஓகே, தடுக்க மாட்டேன். அது ரொம்ப கியூட்டா இருக்கு. அட, அது கியூட் இல்ல. எது உங்களுக்கு கியூட்டா தெரியுதோ அது கிட்ட இருந்து பத்திரமா இருங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எல்லாரும் திரும்பி ஓடுங்க. ஒருவேளை நட் பாய் சொன்ன அந்த ஓடுங்க. மைரா, வருண்! ருத்ரா! ருத்ராவை காப்பாத்தியே ஆகணும். சீக்கிரம் ஓடு. சேஸ் பண்ணு. சேஸ் பண்ணு. திரும்பி ஓடுங்க. திரும்பி ஓடுங்க. திரும்பி ஓடுங்க. முன்னாடி போகாதீங்க. நீங்க எல்லாரும் அழிஞ்சிருவீங்க. அங்க இவங்களோட கூட்டம் இருக்கு. நீங்க போகாதீங்க. ருத்ரா, ருத்ரா, ருத்ரா! மைரா, ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. நீ உன்னோட மேஜிக் பண்ணு. அப்பதான் ருத்ரா கிட்ட என்னால போக முடியும். அப்புறம் அவனை பிடிச்சிட்டு கூட்டு வர முடியும். அதெல்லாம் ஓகே. ஆனா இதனால உன்னோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆமா, அது என்ன உண்மைதான். ஆனா ருத்ராவை காப்பாத்த வேண்டிய விஷயம் அது ரொம்ப முக்கியம். அந்தர் மந்தர் காளி கலந்தர் போய் ருத்ராவை ஹிட் பண்ணு. மைரா! தேங்க்யூ. நீங்க தைரியமான காரியத்தை செஞ்சீங்க. இல்லனா இன்னைக்கு நான் காலி. நான் வரலாமா? எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? ஆமா, நீ வரலாம். எல்லாரும் சேஃப் தான்.
இது என்ன லைன்? ஆ, உங்களுக்கு தெரியாதா? கிங் ஸ்கேர்க்ரோ இடத்துக்கு ஜூஸை ரெடி பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆமாமா, நானும் போகணும். அதனால தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அட போங்க, வேலைய ஆரம்பிங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. சேரும் சேரும். போங்க போங்க, டிஃபன் சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. பார்த்து, புழு பூச்சி இருக்க போகுது. இல்ல இல்ல, நல்லாதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க இங்க பார்த்தது இல்லையே. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க நகரத்துக்கு வெளியே லேக்குக்கு அந்த பக்கம் இருக்கோம். ஓ சரி சரி. உங்க முகத்தை பார்த்தா புதுசா இருந்துச்சா, அதனாலதான் கேட்டேன். ம். ம். ஆ? ஆ? இந்த காட் இவ்வளவு கவனமா என்ன எதுக்கு பார்த்துட்டு இருக்காரு? மைரா, வருண், உங்களுக்கு தலை சுத்துதா? ஆமா, கொஞ்சமா சுத்துது. ஆமா, எனக்கு அப்படிதான் இருக்கு. கேளுங்க, இங்க ஆபத்து இருக்கு. நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப நட்பையோட மந்திரம் தான் ஒர்க் அவுட் ஆகும். என்ன மந்திரம்? திரும்பி ஓடுங்க. அவங்களுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சிடுச்சு. இந்த ஜூஸ்ல ஏதோ கலக்கி இருக்காங்க. அட, அவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ். அவங்க எல்லாரும் மனுஷங்க. அவங்க எப்படிங்க? அட்டென்ஷன் அட்டென்ஷன், இவங்க வந்துட்டாங்க. அவங்கள தப்பிச்சு போக விடாதீங்க. தப்பிச்சு போக விடாதீங்க. அவங்க யாரும் தப்பிக்கவே கூடாது. போயிட்டாங்களா? போய் தேடுங்க, பிடிங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா நான் உங்களை விடவே மாட்டேன். ருத்ரா, இந்த இடம் ரொம்ப வெளிச்சம்னு இருக்கு. இப்போ நட்போய எங்க என்ன தேடுவோம்? தெரியல மைரா, இந்த டேங்க்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வெல்கம் 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 மேஜிஷியன் டீம், வெல்கம். நீங்க என்ன ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டீங்க? இன்விசிபிளா இருந்தா எங்களுக்கு தெரிய மாட்டீங்களா என்ன? எது குழஞ்சிருந்து பேசுற? எங்க எதிரில வா. நான் இந்த உலகத்தை ஃபுல்லா அழிக்க போறேன். நீ உன்னோட சின்ன சின்ன மேஜிக்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உங்களுக்கு இன்னும் என்னுடைய பவரை பத்தி எதுவும் தெரியல. பின்னாடி பாருங்க பசங்களா, இங்க பாருங்க. நீ இதை எப்படி செஞ்ச? உனக்கும் மேஜிக் தெரியுமா? எனக்கு இல்ல, ஆனா என்னுடைய பாஸுக்கு நல்லா தெரியும். பாஸா? யாரும் பாஸ்? நட்பாய் நீயா? இந்த 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 நட்பாய் உன்னோட பாஸா? ஹலோ ருத்ரா,
எப்படி இருக்க? என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? உனக்கு ஆஸ்கார் கிடைக்கும். பிரமாதம், சூப்பர் ஆக்டிங். இவ்வளவு நேரம் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தியா? ஆமா, என்னோட குடும்பம் ஃபுல்லா மனுஷங்களோட கால கீழ நசுங்கி அழிஞ்சு போயிட்டாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஹியூமன் ரேஸ் எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு. ஏன்னா நாங்க பயப்படாம எங்க வேணாலும் போக முடியும். அப்புறம் இவரு என்னோட சயின்டிஸ்ட். மக்களுக்கு கிங் ஸ்கேர்க்ரோன்ற பேர்ல தெரியும். இது நல்லது இல்ல நட் பாய். மனுஷங்க எல்லாரும் தப்பானவங்க இல்ல. ஹலோ ருத்ரா, நீ அதை எங்களுக்கு விட்டுடு, புரியுதா? நீ என்ன நினைச்ச? அந்த ஜூஸ் நாங்க இங்க டேங்கல வச்சிருப்போம் நினைச்சியா? அது இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆயிடும் இன்னொரு சீக்ரெட்டான இடத்துக்கு. அந்த இடத்தை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ஒரு நாள் உங்களை வெளியே கிரிக்கெட் விளையாடும் போது மேஜிக் பண்றத பார்த்தேன். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த உலகத்துல இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாரையும் நான் அழிக்கணும்னு. இந்த டிராமா பூரா என்னோட பிளான் தான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஷ்ரூம் உங்ககிட்ட நான் அனுப்புனேன். அப்புறம் இந்த உலகம் ஆபத்துல இருக்குன்னு நான் உங்ககிட்ட மெசேஜ் கொடுக்க வச்சேன். ஏன்னா நான் உங்க கூட இருந்து உங்க மேஜிக்கல் பவர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக, அப்புறம் அவங்கள எப்படி கவுண்டர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்பதான் என்னால இந்த உலகத்தையே அழிக்க முடியும். பாஸ், எங்களுடைய பாஸ் உங்களோட மேஜிக்கை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருந்து உங்களுடைய மேஜிக் பவர்ஸையும் அவர் பறிச்சிட்டாரு. ஆனா இந்த உலகத்தை பூரா நீ ஒரேடியா எப்படி அழிக்க நினைக்கிற? நீ என்னதான் பண்ண போற? சரி சொல்றேன். ஏன்னா இனிமேல உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. இங்க பாருங்க, என்னோட ஜூஸ் பூமிக்கு அடியில இருந்து செடி கொடி கிராஸ் ரூட்ஸ் வழியா உலகம் பூரா பரவிடும். உண்மையை சொல்லட்டுமா? பரவிடும்ல, பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா பக்கமும் பரவிடும். அப்புறம் இதுல இருந்து பெரிய பெரிய ஃப்ரூட்ஸும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பாரு, விடியறதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த உலகம் பூரா பரவி இருக்கும். சன்ரைஸ் ஃப்ரூட்ஸ் மேல பட்டதும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆயிடும். அப்புறம் இதுல இருந்து வெளியேற கேஸ் உலகம் பூரா பரவிடும். அப்புறம் யாரெல்லாம் அதை சுவாசிக்கிறாங்களோ அவங்க அங்கேயே விழுந்து அழிஞ்சிருவாங்க. உலகம் பூரா அழிஞ்சிரும். நல்லா கேட்டுக்கோங்க வருண், மைரா. நட் பாய், நீ எங்களுக்கு என்ன கத்து கொடுத்தியோ அதுதான் நாங்க இப்ப செய்ய போறோம். திரும்பி ஓடுங்க. மைரா, வருண், ரங்கீலா, நீங்க போய் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. நான் நட் பாயை தடுக்கிறேன். நட் பாய், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் அன்னைக்கும் சந்தேகப்படாத. இல்ல, என்னுடைய பல வருஷ உழைப்ப வீணாக்கிடாதீங்க. அடடா, இங்க பாருங்க எவ்வளவு மரங்கள் இருக்கு. பழங்கள் கூட நிறைய இருக்கே. திடீர்னு எப்படி இங்க வந்துச்சு? நம்பவே முடியல. நல்ல ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன் பழங்கள். அங்க பாருங்க, இவ்வளவு பழங்கள்.
மரங்களை எப்படி தடுக்கிறது? இல்லனா உலகம் முழுக்க அழிஞ்சிரும். கூடவே நீங்க 2 பேரும் அழிஞ்சிருவீங்க. சொல்றேன் அந்த ரெட் லிவரை பிரஸ் பண்ணு. என்னாச்சு? ஏன் மரங்கள் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கு? ஏன் எப்படி ஆகுது? திடீர்னு என்ன நடக்குதுங்க? புரியல. என்னாச்சு? நட் பாய், உன் கூட இருந்த நேரம் மறக்க முடியாது. உங்க எல்லாரோட பயம் இதுதானே? மனுஷங்களோட காலடியில நீங்க நசிங்கிற கூடாது. இப்ப நான் அந்த இடத்த நேஷனல் பார்க்கா மாத்திடுறேன். அப்ப அங்க மக்கள் யாருமே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் சுத்தலாம். உன்னால அப்படி பண்ண முடியுமா? ஆமா, நான் எங்க தாத்தா கிட்ட சொல்லி இப்படி செய்ய வைக்க முடியும். இது என்னோட வாக்கு. அப்ப எங்களுக்கு மனுஷங்க கூட எந்த பகையும் இருக்காது. அப்படியே நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ப்ளீஸ். கண்டிப்பா. நாங்க உன்னுடைய மந்திரத்தை எப்பயுமே மறக்க மாட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. என்ன மந்திரம்? திரும்பி ஓடுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.